Hi friends, வணக்கம். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் யூடியூப் வீடியோ. என்னோட தம்பி கல்யாணம் நடந்துச்சு ரீசெண்டாக. அதில் நாங்கள் என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணோம், அதுக்கு வந்து நான் நிறைய ப்ரௌஸ் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணேன். ஸோ ஓகே, அது வீடியோ போட்டால் எனக்கு வந்து நான் அந்த மாதிரி ஏதாவது வீடியோ இருக்குமான்னு ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. ஸோ இது ஒரு வீடியோ போட்டால் நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்பினேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு என் தம்பி கல்யாணம்னு முடிவு பண்ண உடனே என் மைண்டில் இருந்த தாட் வந்து எனக்கு ஒரு 3 இயர் கேர்ள் பேபி இருக்குது. ஸோ நானும் அவ்வளோ வந்துட்டு மாம் அண்ட் டாட்டர் கலெக்ஷன் போடணும் அப்படின்றது தான் என்னோடய ஃபஸ்ட்டு தாட்டு. அதுக்கு சென்னையில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய ப்ரௌஸ் பண்ணி பார்த்தேன். நிறைய பொட்டிக்ஸ் இருந்துச்சு. பட் எனக்கு அவ்வளோ செலவு பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா இது நம்ம எவ்வளோ காசு கொடுத்து வாங்கினாலும் மேக்ஸிமம் 2-3 டைம்ஸ் தான் பெருசாக ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போட முடியும். அதுக்கப்புறம் வந்துட்டு அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தெரியல. ஸோ வந்துட்டு நான் ஒரு ரீசனபிள் அமௌண்ட் மட்டும் தான் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். நிறைய சர்ச் ஆக்சுவலாக வந்துட்டு நான் ஒர்க்கிங்ன்றதுனால எனக்கு பெருசாக டைரெக்டாக போய் பார்க்க முடியல. அண்ட் மோர் ஓவர் என்னென்னா பேண்டமிக்ன்றதுனால ரிஸ்க் எடுக்க வேணாம், சேஃப்டி அப்படின்னு யோசிச்சதுனால பெருசாக டேரெக்டாக போய் எங்கேயுமே வந்து விண்டோ ஷாப்பிங்கில் தான் பண்ணல. எல்லாமே வந்துட்டு ப்ரௌஸ் பண்ணி யூடியூப்பு அந்த மாதிரி தான் நான் தேடிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் மாம் அண்ட் டாட்டர்னு போட்டாலே வந்தது வந்து சித்ராஸ் வலசரவாக்கம் சென்னையில் பார்த்தோம் அப்படின்னா. சரி ஓகே, நம்ம அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாட்டர்டே நானும் என் ஹஸ்பண்டும் கிளம்பி போனால் எங்களோட பேட் லக்கா என்னன்னு தெரியல, அப்போன்னு பார்த்து பெருசாக அங்கே கலெக்ஷன்ஸ் இல்லை. இன்னொரு 1 வீக் கழிச்சு வாங்க, இல்லை இன்னொரு 3 டேஸ் கழிச்சு வாங்க, நாங்கள் நிறைய ஸ்டாக் வந்திருக்கு, நாங்கள் இன்னும் டிஸ்பிளேல வைக்கல, அப்போ வந்து பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, என்னடா அது இவ்வளோ தூரம், ஆக்சுவலாக நாங்கள் அம்பத்தூரில் இருக்கோம், இவ்வளோ தூரம் போயிட்டு பெருசாக எதுவுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு வந்துட்டு இருந்தோம். அப்போ வந்துட்டு எங்களுக்கு சவுகார்பேட்டில் கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. சரி ஓகே, சவுகார்பேட் போகலாம் அப்படின்னு போனோம். அப்புறம் இங்கே வந்துட்டு ட்ரெஸ்ஸு பார்க்காம எப்படி போகிறது, இங்கே ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டக்குன்னு எடுத்து போட்டு பார்த்தா மார்னிங் கவுச்சர்னு சொல்லிட்டு ஒரு கடை இருந்துச்சு. ஓகே போய் பார்க்கலாம். அது வந்து மின் ஸ்ட்ரீட்டில் தான் இருந்துச்சு. நாங்கள் இருந்ததுக்கு கொஞ்சம் பக்கத்தில் தான் இருந்தது. ஓகே லெட்ஸ் கிவ் இட் அ ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே போனால் அந்த கடை ஃபுல்லாக ரன்னிங் மெட்டீரியல்ஸ் தான். ப்ரைஸ் ரேஞ்சஸ் வந்து ஃப்ரம் தி லோவஸ்ட் 200-300 மெட்டீரியல்லேருந்து ஆரம்பித்து 5000 அந்த ரேஞ்ச் வரைக்கும் நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது. அதுக்கு மேலேயும் இருக்கான்னு எனக்கு தெரியல, நான் அதெல்லாம் பார்க்கல. நிறைய மெட்டீரியல்ஸ் இருந்துச்சு. ஓகே சரி, அவங்க சொன்னாங்க நீங்கள் வந்துட்டு மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணித்தாங்க, உங்களோட கஸ்டமைஸ் உங்களுக்கு எப்படி வேணும்னு சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, இங்கேயே முடிச்சிடலாம், இன்னொரு நாள் மறுபடியும் நம்ம கிளம்பி இவ்வளோ தூரம் போயிட்டு அது பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஓகேன்னு சொல்லி அங்கேயே பண்ணிடலாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டோம். உங்களுக்கு நான் அந்த கடையை பற்றி சொல்லணும் அப்படின்னா பெஸ்ட் கஸ்டமர் சர்வீஸ், ரொம்ப பேஷண்ட்டாக இருக்காங்க. அண்ட் அவங்க பெருசாக ஐடியாஸ் கொடுக்க மாட்டாங்க, அதுவும் நான் சொல்லிடுறேன். நீங்கள் வந்துட்டு எது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆக்சுவலாக பொட்டிக் போனீங்க அப்படின்னா அங்கே ஒரு டிசைனர் இருப்பாங்க, ஒரு ஃபேஷனிஸ்ட் இருப்பாங்க, அவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் இங்கே அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம தான் வந்துட்டு எல்லாமே மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். மினிமல் ஹெல்ப் தான் நம்மளுக்கு அங்கே இருக்கவங்க கிட்டேருந்து கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு போன உடனே எனக்கு வந்து ஒரு மெட்டீரியல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த பாடிக்கு இந்த மெட்டீரியல் நான் செலக்ட் பண்ணிட்டேன். இது வச்ச உடனே நம்ம ஃபேஸே கொஞ்சம் பிரைட்டன் பண்ணி காமிச்ச மாதிரி இருந்துச்சு. சரி ஓகேன்னு இதுக்கு வந்து பாட்டமுக்கு அவங்களே வந்துட்டு 2-3 கலர்ஸ் வச்சு காமிச்சாங்க. சின்ஸ் இதில் வந்துட்டு பிங்க் இருக்கிறதுனால அந்த கலரே வந்துட்டு நாங்கள் இந்த ஸ்கர்ட்க்கு நாங்கள் போயிட்டோம். இது வந்து லாங் கவுன் எங்கள் பாப்பாவுக்கு இந்த மெட்டீரியலில் அவங்க கொடுத்தாங்க. அண்ட் அவங்களே வந்துட்டு லைனிங் மெட்டீரியல் எல்லாம் வச்சுருக்காங்க. அண்ட் ஃப்ளேருக்கு தேவையான இது எல்லாமே அவங்களே வச்சுருக்காங்க. ஜஸ்ட் நம்ம மெட்டீரியல் மட்டும் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா மீதி எல்லாமே அவங்களே போட்டு நம்மளுக்கு அழகாக ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ எனக்கும் என் பாப்பாவுக்கும் ஒரே மாதிரி எங்களுக்கு கிடச்சிச்சு. அப்புறம் ஷாலுக்கும் அவங்களே வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ சாட்டிஸ்ஃபை. இது ஆக்சுவலாக இந்த மெட்டீரியல் எனக்கு என் பாப்பாவுக்கு மெட்டீரியல் ஸ்டிச்சிங் எல்லாமே சேர்த்து ஆக்சுவலாக எனக்கு தனித்தனியாக இண்டிவிஜுவலாக நான் பில் எடுத்து வைக்கலாம், அதனால எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. பட் டோட்டல் ஆல் டுகெதர் ஃபார் மீ அண்ட் மை டாட்டர் கம்ப்ளீட்டாக வந்துட்டு 9500 ஆச்சு. அவங்களே வந்துட்டு டெலிவர் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து மினிமல் சார்ஜ் ஏதோ சொன்னாங்க. இல்லைனா நீங்கள் வந்து வாங்கிக்கிறதுனாலும் வாங்கிக்கலாம். பட் அவங்க வந்துட்டு ஒரு 20 days டைம் கேட்குறாங்க. அதனால நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி இந்த கடையில் போய் உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப ப்ரீ பிளான்டாக பண்ணுங்கள். ஒரு 1 month முன்னாடியே எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்துட்டு நீங்கள் நினைக்கும் போது அது உங்களுக்கு டெலிவர் ஆகும். அண்ட் என் ஹஸ்பண்ட்க்கு என்ன யோசித்தோம் அப்படின்னா
ஜென்ரலாக வந்துட்டு அவங்க ரிசப்ஷனுக்கு ஒரு சூட் வாங்கியிருந்தாங்க. அது அதுக்கப்புறம் வேறு எங்கேயுமே நாங்கள் யூஸ் பண்ணது கிடையாது. ஆல்மோஸ்ட் இப்போ எங்களுக்கு 4 இயர்ஸ் ஆக போகுது கல்யாணம் ஆகி. சரி ஓகே, எதுக்கு நம்ம புதுசாக இன்னும் வாங்கணும், அது வாங்கினதே வேஸ்ட்டாக தான் இருக்குது, அதே நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. என் ஹஸ்பண்ட் வந்து எங்களுக்கு மைண்டில் இல்லவே இல்லை. ஆனால் அந்த கடையில் சொன்னாங்க மேலே வந்து ஜென் செக்ஷன் இருக்குது, நீங்கள் போகணும் அப்படின்னா அங்கே வேணால் போய் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, சும்மா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போனோம். அவர் வந்து ஒரு புக்லெட் வச்சுருந்தாரு. அதில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு பிளேசஸ் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. சரி ஓகே, இப்போ மாம் அண்ட் டாட்டர்லேருந்து நாங்கள் வந்துட்டு ஃபேமிலி அவுட்ஃபிட்க்கு மாறிட்டோம். நாங்கள் வந்துட்டு ஒரு மேலே பாடிக்கு ஒரு மெட்டீரியல் எடுத்தோம். அதுலேயே வந்துட்டு அவர் சொன்னார், நான் பிளேசஸ் தைச்சி கொடுக்குறேன், சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னார். சரி ஓகே, நல்ல ஐடியாவாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எங்களோட இந்த மெட்டீரியலை பார்த்தீங்க அப்படின்னா பிங்க் ப்ளூ ரெண்டுமே இருக்கும். நாங்கள் வந்து பிங்க் கலர் பாட்டம் செலக்ட் பண்ணிட்டோம். அவருக்கு வந்துட்டு சரி ஓகே ப்ளூவில் போகலாம், பிங்க் போட்டோன்னா அது ஏற்கனவே இது ரொம்ப கேர்லியாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிங்க் வேண்டாம் ப்ளூன்னு சொன்னோம். அண்ட் அவருக்கும் அப்பயே மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துட்டாங்க. அவருக்கு வந்து 5500 அப்படின்னு சொன்னாங்க. எல்லாமே வந்துட்டு அந்த 25 days கேட்டாங்கன்னு நினைக்கிறேன், டெலிவர் பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் எங்கள் பாப்பாவை கூட்டிகிட்டு போகல, அதனால நீங்கள் வந்து வீட்லேயே மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து அனுப்புங்க, அது போதும், நாங்கள் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, ஆக்சுவலாக நான் தேடின வரைக்கும் இந்த ப்ரைஸில் ஃபேமிலி அவுட்ஃபிட் இவ்வளோ கிராண்டாக எனக்கு தெரிஞ்சு வேறு எங்கேயும் கிடைக்கல. ஸோ மார்னிங் வாட்சர் இஸ் அ பெஸ்ட் ஆப்ஷன். ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஃபைனலாக அந்த 25 days கழிச்சு நாங்கள் எங்கள் பாப்பாவையும் கூட்டிகிட்டு போய் பார்த்தோம். சரி ஓகே, அவளுக்கு அங்கேயே போட்டு பார்த்து ஏதாவது மைனர் கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா அங்கேயே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் போட்டு பார்த்தோம். பார்த்தா என் பாப்பாவுக்கு பர்ஃபெக்டாக ஃபிட் ஆச்சு, என் ஹஸ்பண்டுக்கும் ஃபிட் ஆச்சு. எனக்கு மட்டும் கொஞ்சம் சொதப்பல். நான் வந்து போட் நெக் சொல்லியிருந்தேன், நெக் வந்துட்டு ரொம்ப ஹையாக வச்சுட்டாங்க. அண்ட் இந்த பாடி வந்து ரொம்ப லாங்காக, லைக் ரொம்ப கீழே வந்துட்டு கீழேருந்து அந்த ஃப்ளேர் வர மாதிரி வச்சுட்டாங்க. அண்ட் கையில் வந்துட்டு பட்டையாக வச்சுட்டாங்க, பைப்பிங் மாதிரி கொடுக்காம. எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை. என் ஃபேஸை பார்த்தோன்னே அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. என்ன தெரியல, என்ன மேடம் அப்படின்னு கேட்டார். இல்லை எனக்கு கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் இருக்குன்னா சொல்லுங்கள், நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த 3 கரெக்ஷனும் சொன்னேன். உடனே என்ன மேடம் எல்லாமே கம்ப்ளீட்டாக அன்ஸ்டிச் பண்ணி ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், அப்படி போட்டால் இது பர்ஃபெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொன்னேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம், நாங்கள் பண்ணித்தரோம், எங்களுக்கு 2 days டைம் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் கூட முகம் சுளிக்கல, எரிச்சல் ஆகல, நம்மளுக்கும் வந்து கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. ஓகே, அப்புறம் வந்துட்டு ஒரு 2 days கழிச்சு அவங்களே டெலிவர் பண்ணிட்டாங்க. அதுக்கு 200 ஏதோ எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணாங்க. பட் ஸ்டில் இட் இஸ் ஓகே. நம்ம வந்துட்டு ஒரு 10,000 கொடுத்து ஒரு ட்ரெஸ் வாங்குறோம் அப்படின்னா ஆப்வியஸாக ஃபிட்டிங் சரியில்லைன்னா நம்ம அந்த ட்ரெஸ் போடுறதுக்கான பர்பஸே சால்வ் ஆகாது. அதனால அப்புறம் அந்த 2 days கழிச்சு வந்துச்சு, பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அந்த ஃபோட்டோஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நிறைய நல்ல காம்ப்ளிமெண்ட்ஸ் கிடச்சிது. ஐ திங்க் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு உங்களோட கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணிங்கன்னா நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மார்னிங் வாட்சர் இஸ் அ பெஸ்ட் ஆப்ஷன். இது வந்துட்டு வெறும் வந்து பிரைட்ஸ் மேட் அப்படிலாம் இல்லாமல் பிரைட்ஸ்க்குமே வந்துட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, இன்னும் காஸ்ட்லியான மெட்டீரியல்ஸ் இருக்குது. ஸோ அங்கே ட்ரை பண்ணோம் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரிசப்ஷன் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு மேரேஜ் ஆப்வியஸாக நம்ம வந்து ட்ரெடிஷ்னலாக போகணும் அப்படின்னு தான் நிறைய யோசிப்போம். ட்ரெடிஷ்னலாக அப்படின்னா மார்னிங்க்கு வேறு என்ன பண்ணுவோம், சில்க் சாரீ தான். எங்கள் அம்மா வந்துட்டு எனக்கு 10,000 கொடுத்துருந்தாங்க சாரீ எடுத்துக்க சொல்லி. சரி ஓகே, வேறு எங்கே போகிறது, காஞ்சிபுரம் தான். நானே, எங்கள் அம்மா, அப்பா, என் பாப்பா, நாங்கள் எல்லோரும் காஞ்சிபுரம் போனோம். எங்கள் அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ்க்கு சாரீ எடுக்க வேண்டியதுச்சு, அதனால் நான் அவங்க கூடயே போனேன். என்னோடய பட்ஜெட் வந்து 10,000 தான் நான் சொன்ன மாதிரி. பட் ஒரு சாரீ பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிச்சு, அது வந்து 15,000. 2 சாரீ ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. ரெட் வித் பர்பிள், ரெட் பாடி வித் பர்பிள் பார்டர், அண்ட் இன்னொன்று வந்துட்டு பிங்க் வித் சில்வர் பார்டர். ரெண்டும் பிடிச்சிருந்துச்சு. 15,000 ரொம்ப பெரிய அமௌண்ட். ஸோ டக்குன்னு போய் எடுக்க முடியல, எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு. நான் ஃபோட்டோஸ் பாருங்கள், ரெண்டுத்தையும் மாற்றி போட்டு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் அங்கே கடையில் இருக்கவங்களே சொன்னாங்க, இந்த ரெட் வித் பர்பிள் வந்து கொஞ்சம் யூஸ்வல் தான், நீங்கள் வந்து இது கம்மி ப்ரைஸில் கூட உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் வந்துட்டு பிங்க் வித் சில்வர் ட்ரை பண்ணுங்கள், கொஞ்சம் ட்ரெண்டியாக இருக்கும், இப்போ லேட்டஸ்ட்டாக நிறைய மூவிங் அதுதான் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, எனக்கும் வந்துட்டு கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ண ரொம்ப பிடிக்கும். அதனால நான் வாங்கின சாரீ இதுதான். சாரி, இது நான் கட்டி அப்படியே எடுத்து வச்சுருக்கேன், ட்ரை கிளீனிங்கில் எதுவும் கொடுக்கல. இல்லை என்னால் ஃபுல்லாக காமிக்க முடியுமான்னு தெரியல. பட் நான் வந்து இதை வேர் பண்ண சாரீ வந்துட்டு அந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதுதான் என்னோட சாரீ ஃபார் மை பிரதர்ஸ் வெட்டிங். வாங்கினதுக்கப்புறம் தான் வந்துட்டு நிறைய தாட்ஸு,
என்னடா அது சில்வர் வச்சு வாங்கிட்டோமே, இதுக்கு நம்ம எப்படி ஆக்சசரிஸ் மேட்ச் பண்ணுவோம், ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய 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 மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு. மறுபடியும் மொபைல் எடு, போடு, எது தேடு அதை தேடுன்னு சொல்லி நிறைய தேடிட்டு இருந்தேன். அப்போ வந்துட்டு ஆப்வியஸாக இந்த சாரீக்கு கோல்ட் ஜுவல்லரி செட் ஆகாது, அண்ட் கோல்ட் வித் ஒயிட் ஸ்டோன் கொஞ்சம் அப்படி இருக்கும், சில்வர் வித் ஒயிட் ஸ்டோன் ஜுவல்லரி பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் அப்படின்னு தோணுச்சு. அண்ட் அது வந்துட்டு நாமளே சொந்தமாக வாங்குறது அது எந்த அளவுக்கு பர்த்தாக இருக்கும் எனக்கு தெரியல. எனக்கு வந்துட்டு ஓகே நம்ம ரெண்டல் எடுக்கலாம் அப்படின்னு தோணிடுச்சு. ஓகே ரெண்டல் மறுபடியும் எங்கே வாங்குறது அப்படின்னு சொல்லி நிறைய யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்துட்டு நிறைய கடையில் வந்துட்டு 3000 ரெண்டல், அது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நாளைக்கு கல்யாணம், நாளைக்கு வேணும்னா இன்றைக்கி நைட்டு வந்து வாங்கிக்கணும், இல்லை காலையில் வந்து வாங்கிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய ரூல்ஸ் சொன்னாங்க. அப்புறம் கல்யாணம் முடிஞ்ச அந்த நைட்டே டெலிவர் பண்ணணும், இல்லை அடுத்த நாள் காலையில் டெலிவர் பண்ணணும் அப்படின்னாங்க. நம்மளுக்கு அப்போது போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் அம்பத்தூரில் இருக்கேன், சவுகார்பேட்னா எனக்கு அது ரொம்ப தூரம். ஸோ என்ன பண்ணுறது, அப்புறம் வந்துட்டு அப்படியே தேடிட்டு இருந்தது. பாலாஜி ஃபேஷன் ஜுவல்லரி அப்படின்னு ஒரு கடை இருக்குது, அது மின்ட்லேயே தான் இருக்குது, மின்ட் ஸ்ட்ரீட்லேயே தான் இருக்குது. அவங்கக்கிட்ட நிறைய 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 கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதுவும் கோல்ட் பிளேட்டட் ஜுவல்லரிஸ், லைக் கோல்டன் ஜுவல்லரிஸ் ஃபார் ட்ரெடிஷ்னல் ப்ரைடல் ஜுவல்லரிஸ்லாம் நிறைய இருக்குது. அண்ட் நான் அங்கே போயிட்டு ஒயிட் வித் சில்வர் ஸ்டோன் ஜுவல்லரி பார்த்தேன், எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. அதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். 3 செட்டு காமிச்சாங்க. அதில் ஒரு செட்டில் இருக்க கம்மல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இன்னொரு செட்டில் இருக்க சோக்கர் அண்ட் தி லாங் ஆரம் பிடிச்சிருந்துச்சு. ஓகே நான் வந்துட்டு சொன்னேன் எனக்கு இதுவும் வேணும். சரி ஓகேன்னு ஒரு பாக்ஸ் கொடுத்தாரு, உங்களுக்கு இது எதெல்லாம் பிடிச்சிருக்கோ அந்த பாக்ஸில் போடுங்க அப்படின்னு சொன்னார். சரி ஓகேன்னு சொல்லி எனக்கு எப்படி வேணுமோ, ஏன்னா இந்த நான் செலக்ட் பண்ண செட்டில் இருக்க கம்மல் வந்து அது ரொம்ப லாங்காக இருந்துச்சு, அது என் ஃபேஸ்க்கு செட் ஆகலை. அதனால் அதில் இருக்க கம்மல் எடுத்துகிட்டு மிக்ஸ் அண்ட் மேட்ச்லாம் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டுட்டு அவங்க அதில் நம்பர் ஓட்டிட்டு நம்மக்கிட்ட அந்த நம்பரை கொடுத்துட்டாங்க. அண்ட் இனிஷியலாக ஒரு அட்வான்ஸ் மட்டும் பே பண்ண சொன்னாங்க, 1000 or something நினைக்கிறேன். 2000 தான் ரெண்ட், மற்ற எல்லா இடத்துலையும் நான் கேட்ட வரைக்கும் 3000, இங்கே மட்டும்தான் 2500. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு டெலிவரிக்கு எங்களுக்கு சார்ஜ் பண்ணல, ஏன்னா அவங்க ஒர்க் பண்ணுறவரும் எங்கள் அம்பத்தூரில் தான் இருக்காரு. ஸோ அவரே கொண்டு வந்தார், நாங்கள் போய் வாங்கிக்கிட்டோம் அந்த மாதிரி. ஸோ எல்லாம் புக் பண்ணிட்டு வந்தாச்சு. ரிசப்ஷனுக்கு முன்னாடி நாள் எங்களுக்கு அது டெலிவர் ஆகிடும்னு சொன்னாங்க. வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா பெரிய டிஸப்பாயின்மெண்ட். ஏன்னா அது வந்துட்டு நாங்கள் சூஸ் பண்ண ஜுவல்லரி வேறு, அவங்க எங்களுக்கு கொடுத்த ஜுவல்லரி வேறு. போட்டு பார்த்தா அது எனக்கு செட் ஆகவே இல்லை, அது எனக்கு நல்லாவே இல்லை, எனக்கு சாட்டிஸ்ஃபைங்காகவே இல்லை. அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு இல்லை மேடம் இது நீங்கள் தான் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நல்ல வேலை நாங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சிருந்தோம். ஓகேன்னு சொல்லி அந்த ஃபோட்டோ அனுப்பிச்சிட்டு இதுதான் நாங்கள் செலக்ட் பண்ணது, இது என்னன்னே எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் உங்களுக்கு ரிசப்ஷன் மண்டபத்திலே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நான் வந்து மேரேஜ்க்கு தான் அது போடுறதா இருந்துச்சுல, அதனால ஓகே சரி வேறு என்ன நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் கிடையாது ஓகேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் மறுநாள் வந்துட்டு கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. பட் மண்டபத்துக்கு வரல, ஒரு லொக்கேஷன் சொன்னாங்க, என் ஹஸ்பண்ட் போய் வாங்கிட்டு வந்துட்டாரு. அவங்களால மேக்ஸிமம் என்ன பண்ண முடியுமோ பண்ணாங்க. அந்த அண்ட் இது என்னோட இதுக்கு. அண்ட் ப்ளவுஸ் வந்துட்டு இதுதான் என்னோட ப்ளவுஸ். இது வந்துட்டு இதுவும் நான் சவுகார்பேட்டில் தான் தைச்சேன், USA டெய்லர்ஸ், ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ். ஆக்சுவலாக இதே டிசைன் இது நீங்கள் நிறைய பேர் போட்டு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த டிசைன் வந்துட்டு கோல்டில் பண்ணிங்க அப்படின்னா இவங்ககிட்ட ஜஸ்ட் 3500 தான். இது வந்து சில்வர்ன்றதுனால 500 எக்ஸ்ட்ரா. ஸோ இது வந்து 4000க்கு நான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். அவங்களும் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஏன்னா வந்துட்டு அவங்க நிறைய இடத்துக்கு டெலிவர் பண்ணுறாங்க, ஈவன் டு ஃபாரின் கண்ட்ரீஸ் ஆல்சோ. அதனால இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் பிளான் இட் a month before at least. இது ஃபுல்லாக பண்ணுறதுக்கு ஜஸ்ட் அவங்க வந்து 4000 தான் வாங்கினாங்க. கண்டிப்பாக ரொம்ப ரீசனபிள், ரொம்ப சீப். யாருக்கு வேணுமோ ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்ககிட்ட நிறைய டிசைன்ஸ் இருந்துச்சு, ஐடியாஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், அவங்க வந்து பெஸ்ட்டாக பண்ணி தராங்க. இது வந்து நான் வந்துட்டு ப்ளவுஸ் எதுவும் அளவெல்லாம் கொடுக்கவே இல்லை, அங்கேயே போயிட்டு அவங்களே அளவு எடுத்து தான் தைச்சி கொடுத்தாங்க. பர்ஃபெக்டாக இருந்துச்சு, வர்த் இட். ஸோ என்னோடது முடிஞ்சிச்சு. இப்போ எங்கள் ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு ஒட்டிக்கோ கட்டிக்கோ வேஷ்டி ஒன்று வாங்கியிருந்தோம். ஆக்சுவலாக 3 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் என்ன ஃபங்க்ஷன் வந்தாலும் அதுக்கு வெறும் அந்த ஷர்ட் மட்டும் வேறு வேறு கலரில் மாற்றி போட்டுட்ருந்தோம். இப்பயும் அதுதான் பண்ணுறோம் அப்படின்ற ஐடியா வந்தாச்சு. அது வந்து ட்ரை கிளீனிங் மட்டும் கொடுத்து வாங்கியிருந்தோம்.
அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ஒட்டிக்கோ கட்டிக்கோ. ஸோ அதுதான் அவங்க வேணும். ராம்ராஜோட ஒட்டிக்கோ கட்டிக்கோ வேஷ்டி. ஷர்ட்டுக்கு என்ன பண்ணுறது, ஆக்சுவலாக எங்களுக்கு டைமும் இல்லை. முன்னாடி நாள் வந்து என் தம்பியோட நலங்கு இருந்துச்சு. அதுக்கு நாங்கள் வரிசை வைக்கிறதுக்காக கடைக்கு போயிட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருந்தோம். வர வழியில் பார்த்தோன்னா பேண்டலூன்ஸ் இருந்துச்சு. எங்களுக்கு டைம் பீங்க்கு அங்கே தான் போக முடிஞ்சது. அப்போ சரி ஓகே சும்மா போய் பார்க்கலாம் என்ன எப்படி ஏதாவது ஆப்ஷன்ஸ் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்துன்னு கேட்டால் ஒரு செக்ஷனில் அங்கே அனுப்புனாங்க. போனால் 2 hours சர்ப்ரைஸ் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ட்ரெஸ் கிடச்சிடுச்சு. இதுதான். இது எவ்வளோ ப்ரைஸ்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. நான் பார்த்துட்டு இந்த வீடியோலேயே சைடில் நான் போடுறேன். இது போட்ட உடனே அவருக்கே வந்துட்டு ரொம்ப எடுத்து கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. சரி ஓகேன்னு சொல்லி இது வாங்கிட்டோம். நிஜமாலே பேண்டலூன்ஸ் உங்களுக்கு ட்ரை பண்ணோம் அப்படின்னா பேண்டலூன்ஸ்க்கு ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. யூ வில் ஹாவ் குட் கலெக்ஷன்ஸ். குர்த்திஸ்லாம் கூட லைக் லாங் குர்தாஸ் கூட இருந்துச்சு ஜென்ஸ்க்கு. இது நாங்கள் இது 2 போட்ட ஃபோட்டோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதுக்காக. அண்ட் பாப்பாவுக்கு வந்துட்டு நாங்கள் நாட் ஓன்லி பார்ட்டி வேர்ஸ் ஆர் ட்ரெடிஷ்னல் வேர்ஸ், நார்மல் ஃப்ராக் லாங் கவுன்ஸ் அது எல்லாமே வந்துட்டு நாங்கள் வாங்குறது ஃபேஷன் லுக் முகப்பேரில் இருக்குது. ரீசனபிள் ப்ரைஸ், நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் இன்னும் அரௌண்ட் அண்ணா நகர் அம்பத்தூர் அப்படி இருந்தீங்க அப்படின்னா வர்த் இட் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். இதுதான் என்னோட பாப்பாவோட ட்ரெஸ். ஆக்சுவலாக அன்றைக்கி மேரேஜில் அவங்க ரொம்ப பிஸியாக விளையாடிட்டு இருந்ததுனால எங்களுக்கு ப்ராப்பர் ஃபோட்டோ கிடைக்கல. பட் அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ எடுத்தோம், அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அங்கேயே வந்துட்டு டெய்லரிங் யூனிட் இருக்குது. பட் இந்த ட்ரெஸ் எங்களுக்கு அவங்க ஒழுங்காக ஸ்டிச் பண்ணி தரல. நாங்கள் வந்து வெளியில் தான் ஆல்டர் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இதுதான் எங்களோட வெட்டிங்க்கு நாங்கள் பண்ண ட்ரெஸ்ஸிங். அண்ட் நான் வந்துட்டு ரிசப்ஷன் அண்ட் வெட்டிங் 2க்குமே வந்துட்டு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் வச்சுருந்தேன் ஃபார் மீ. அப்படியும் நீங்கள் பண்ணலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் இப்போ எல்லாமே வந்துட்டு 5 minutes மேக்கப் டியூட்டோரியல் அப்படி இப்படின்னு போடுறாங்க. ஸோ அது எல்லாமும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுதான் எங்களோட பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் ஃபார் மை பிரதர்ஸ் மேரேஜ். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது இல்லை ஏதாவது குவெரிஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ எம் ஹாப்பி டு ஹெல்ப் யூ. இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன் வித் இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஒன் லைஃப், லிவ் டு தி ஃபுல்லஸ்ட்.